பண்டிகை காலங்களில் கொண்டாட சிறந்த இடம் வீடா, திரையரங்கமா அல்லது சுற்றுலா தலமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டாடுறது தாங்க சிறந்தது. ஏன்னா வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் எல்லா சொந்தக்காரும் வருவாங்க. அந்த ஒன்னா மீட் பண்றது ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் மீட் பண்றது அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. இதே திரையரங்குன்னா போனோம்னா ஒரு 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அது செலவுகளும் அதிகமாகும். ஆனா அதே பாத்தீங்கன்னா அதே செலவு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கொண்டாடணுமா, பட்ஜெட்டும் கம்மி, நம்மளுடைய மெமரிஸும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்த சொந்த பந்தங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எனக்கு வீட்டில் கொண்டாடுறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த நாளில் தான் என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தம்பி எல்லாம் என் சொந்தக்காரங்கெல்லாம் அவங்கவுங்க கிராமத்தில் இருக்கும்போது ஒன்றுக்கு ஒரு நாளாக இந்த திருவிழா நாங்கள் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் போகிறதுன்றது அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது. ஆனால் வீட்டில் சொந்த பந்தங்களோட அந்த ஸ்வீட் அண்ட் இது கொண்டாடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த கிரிக்கெட் மேட்ச் தேட்டரில் பார்க்கறதுக்கும் வெளியே போய் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் அந்த பண்டிகைன்றது தீபாவளி பண்டிகை மட்டும் குடும்பத்தோடு எல்லாரும் கிராமத்தில் உட்காந்து கொண்டாடும் போது அது மகிழ்ச்சியே வேற தான். எனக்கு வீடு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்க சித்தி சித்தப்பா எல்லாம் சென்னையில எல்லாம் சிட்டில இருந்து வருவாங்க. அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணி தாயம் விளையாடிக்கின்னு சும்மா வீட்டுல கேரம் போர்டு விளையாடிக்கின்னு சந்தோஷமா இருக்கும். மாடு இருக்கு, பெயிண்ட் அடிச்சிக்கின்னு ஜாலியா இருக்கும். ஏன்னா எனக்கு வீடு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ தேட்டருக்கு போனா இது பசங்க குழப்பம் குச்சிட்டு ஒரு அமௌண்ட் பண்ணுவாங்க. அதனால நான் லைக் பண்ணல. ஏன்னா எனக்கு வீட்டுல தான் நல்லா கிராமத்துல இருக்கேன். எனக்கு வீட்டுல தான் பிடிக்கும். மாடு விடுவாங்க, ஜாலியா இருக்கும், செம்மையா இருக்கும். கிரிக்கெட் விளையாட போவோம் பசங்க கூட, அது ஜாலியா அவ்வளவுதான். வீடு தாங்க. ஏன்னா கிராமத்தில் பண்டிகை கொண்டாடுறது அது தனி சிறப்பு தான். ஏன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக எங்கெங்க வேலை வெட்டிக்கு ஓடி வளர்த்து இது பண்ண யாரையும் சொந்தக்காரங்களை பந்தக்காரங்களை பார்க்காம எங்கெங்கே போய் நம்ம சம்பாதிக்கிறோம், இது பண்ணுறோம். ஆனால் அந்த 3 நாள் 4 நாள் திருவிழா காலங்கள் ஒன்னோட எல்லாம் ஒன்றா கும்பலாக சேர்ந்து இருக்குது தான் மிக சிறப்பாக இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் ஆரணி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.